நான் இன்னும் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் முன்னாடி தாங்க நின்றுட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா பெருசா இருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. சோ குழந்தைங்களுக்காக ஒரு சூப்பர் ரெசிபி குட்டீஸ் கிச்சன்ல காத்துட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அஞ்சரை பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு நவரச பணியாரம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் முதல்ல என்னன்னு பார்ப்போம். இட்லி மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, ரவை, எண்ணெய், உப்பு, தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கோஸ். சரி, இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இட்லி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கடலை மாவு, ரவை, கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கட்டிங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா உடச்சிக்கணும். இது இல்லாமல் நம்ம ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த காய்கறிகள்லாம் வதக்கிக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எண்ணெயை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி காய்கறிகளும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கி நம்ம இந்த மாவில் நல்லா கலந்துக்கணும். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவோட நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த தோசை மாவில் ஊற்றி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, இதில் கொஞ்சம் போட்டு அந்த சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் கெட்டுடுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த சூட்டில் வதக்கிடுறேன். இதோடய சேர்ந்து கலந்துக்கலாம். அப்படியே கூட போட்டுக்கலாம் தேங்காவை. இப்படி போட்டு நம்ம வதக்கிறதுனால நம்மளுக்கு இதை கெடாது. இப்போ இதில் கொட்டிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். திருப்பி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம காய்கறிகளை கொஞ்சம் வதக்கி அதில் போட்டுடலாம். இதில் கோஸு, கேரட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம பீன்ஸு, வேறு சில உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் வதக்கி மாவில் கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கோஸு, கேரட், இதை நம்ம ஃப்ரை பண்ணி இல்லைன்னா வேக வச்சு கூட நம்ம அப்படியே நம்ம மாவில் கலந்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட நம்ம எல்லா மாவும் கலந்து நம்ம இதில்
செய்ய போகிறோம் பணியாரமாக. அதனால இது ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் டிஷ்ஷாக இருக்கும். இது நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரை ஆகிட்ட உடனே இது ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தோசை மாவில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இல்லை, நான் வெறும் முட்டைகோஸும் கேரட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிறேன். இது கலந்து வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம பணியார கல்லை சூடு பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையும் பாதி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதை நெய்யில் கூட செஞ்சு சாப்பிடலாம். நெய் சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதே நல்லது. இது நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதும் இந்த கலவையை எடுத்து நம்ம ஒவ்வொரு குழியிலையாக போட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கலவையை ஊற்றிடலாம். பணியாரம் செய்யும்போது சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஏன்னா எல்லா சைட்ஸும் நல்லா வெந்து உள்ளியும் நல்லா வேகும். ஸோ சிம்மில் வச்சு பண்ணுறதே நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அதனால நான் சிம்மில் வச்சே எல்லாம் செய்கிறேன். ஸோ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். இந்த சைடும் நல்லா வேகணும். வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். வெந்துருச்சா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்த பக்கமும் வெந்துருச்சு நல்லா. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். போய் இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நவரச பணியாரம் ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, ரவை, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவலை அதோட கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை எடுத்து அந்த தோசை மாவு கலவையில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கோஸு, கேரட் இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதோட நல்லா கலந்துக்கோங்க. இதையும் எடுத்து அந்த கலவையில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழி பணியார கல்லை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கலந்து வச்சுருக்கிற கலவையை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி அதை நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நவரச பணியாரம் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கான ஃபுட்டுங்க. வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் சாப்பிடுங்க, குட்டீஸ்க்கும் கொடுங்க. அடுத்த குட்டீஸ் கிச்சனில் ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. நான் இப்போ தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே நிறைய வெளியூர் பஸ்ஸஸ் எல்லாம் வருவாங்க. அண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தங்கறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்க, இன்னைக்கு தஞ்சாவூரில் வந்து நம்ம சூப்பரான சமையல் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு பாவக்காய் கோலா உருண்டை ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வந்து அந்த பாவக்கோட டேஸ்ட்டே இல்லாமல் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த கசப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கூட்டாஞ்சோறு பண்ணோம். கூட்டாஞ்சோறு வந்து பொதுவாக வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கூட்டாஞ்சோறு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தஞ்சாவூரில் உங்களை இன்னொரு வாட்டி மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்வேதா. என் தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி.